மக்களே இருந்தால் உங்களையும் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம், உங்களையும் ஒரு சந்தோஷப்படுத்துவோம். நீங்களே வெளியில் இருப்பியா பார்ப்பியா அப்படின்னு நாங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று. ஒரு நாள் லூசு பையன் இதோட வலையை குத்திட்டு ஓடுறான். மிஞ்சி போனால் ஒரு மக்களே நீங்கள் அடுத்த வீடியோக்கு எதிர்பார்த்து காத்துருங்க. இதோட அடுத்த வீடியோ படு பயங்கரமாக இருக்கும். இந்த மீனை நம்ம அப்படியே மெல்லமாக 3வது வீடியோ வந்துட்டோம். இந்த ஃபுல் வீடியோ முடியுது. அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம ஃபுல்லாகவே சந்திப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வலையை போட்டாச்சு. போட்டுட்டு மீன் இந்த போய் செடி கொடிக்குள்ளே போய் தங்கியிருப்பாங்க. அதை வந்து இப்போ கிளைக்கிறோம். ஆமாம், இப்போ கிளச்சிக்கிட்டு இருக்கோம். கிளச்சி அப்படியே கிளஞ்சி போய் வலையில் போய் மாட்டுவாங்க. ஆமாம், அதுதான் இப்போ காற்றுனாலும் நல்ல காற்று, சரியான காற்று. அதனால வாய்ஸ் இல்லை வெளில கேட்காம போச்சு. இந்த அள்ளிக்குள்ளே போய் ஜிலேபி விராக்கண்டு எல்லாமே அடியில் போய் இந்த குளிர்ச்சிக்கு போய் இருக்கும். அதனால தான் இப்போ நல்லா கலக்கணும்னா போய் நம்ம எங்கேருந்து எதிர்த்து செய்வதில்லை கிளைக்கு வரணும், அங்கிட்டு மாறி ஓடிடும். ஆனால் எங்களுக்கு அரிப்புனா ஒன்றும் பண்ண முடியலப்பா. ஐயோ ஓன்னு ஆகி போச்சு. விராக்கண்டுக்கு வலை போட்ட இடத்துல வெறும் ஜிலேபி எடுக்க முடியல. எல்லாமே சின்ன ஜிலேபிலாம் இல்லை, எல்லாம் 1 கிலோ. இந்த இடத்த எடுத்து காட்டுறேன், எளிமையாக பாருங்க மக்கள். நாங்கள் விராக்கண்டுக்கு தான் போட்டோம் வலை. எங்களுக்கு பேட் லக்கு. ஆமாம், பையன் எடுங்க. இடத்துல மாற்றி போட வந்தோம். மாற்றி போட வந்தால் ஒரே முள். இங்கே மக்களே முள்ளை பாருங்கள் மக்களே. இந்த முள்ளெலாம் காலில் குத்துச்சுன்னா நம்ம கால் இல்லை மக்கள். ஒரு குச்சிட்டு ஒரு குச்சிட்டு இடத்துல போட்டால் செட் ஆச்சுன்னா சரியான மீன் எடுக்க முடியல. ஆனால் வெறும் சிலேபி. நாங்கள் சிலேபிக்காக வரல, நாங்கள் வந்து விராக்கண்டுக்காக வந்தோம். பார்ப்போம், இந்த முறை விராக்கண்டு அடிச்சிச்சுன்னா எங்களுக்கு யோகம், உங்களுக்கும் யோகம். இப்படிதானாப்ல. அப்பதான் அவ்வளோ பிள்ளைங்க ஏறி அப்படி மேலே கரையில் ஏறி அந்த முதல் ஆதார விளக்கம் கிளப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அம்மா கிளம்புறேன். வாங்க, இதில் ஒன்றும் தெரியல. கூறுவார் வெயில் வேறு கிளம்பிடுச்சுல. அப்படியே பார்த்தா வெறும் ஜிலேபி தாவா இருக்குன்னு எங்கள் அண்ணன் சொல்கிறாரு. அண்ணே ஒரு சம்பிங்க போட்டு வா, மீனை கலக்கு, எப்படி பிடிப்பான். அப்படி ஒரு சம்பை போட்டுடலாமா? லாலி லாலி லோ. இது வந்து நம்ம ஊர் பாட்டு தான். தண்ணியில் குதிச்சு அந்த அள்ளியில் மீனை கிளப்பி ஒரு மீன் மாட்டுமோ, இதை எங்களுக்கு விளையாட்டு காட்டுமோ, என்னடா இது உழைக்க அப்படிங்கப்பா. அப்படியே ஸோ முரட்டு சைஸ் மாப்பிள்ள இந்த இடத்துல தான் அவ்வளோ எங்கே வந்துருக்கு வெள்ளக்கடல். ஆனால் இந்த ஆழத்துக்கு விராக்கணும்லாம் அடிக்காது, அப்படியே எங்களுக்கு இருக்காது, வலையை இருக்காது. எங்கள் அண்ணன் என்ன பண்ணுச்சுன்னா வெள்ளை பெனியம் போட்ட அண்ணன் நல்லா கலக்கிட்டு அவங்க ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அரிப்பு எடுக்கவும் இல்லை. அப்படியே ஆள் நிற்கிறத பற்றிலாம் இல்லையா, திமுஸ் கட்ட மாதிரி ஒன்றும் சொல்லவே முடியலை.
நாங்களும் ரொம்ப நேரமாக பார்த்தோம், ஒரு விராக்கண்டு மட்டும் இல்லை, அதோட அடுத்த இடத்த பார்த்து தேடி போயிட்டோம். நானும் எங்கள் அண்ணனும் அப்படியே பார்த்தோம். ஆமாம், அதில் கிளப்பி அப்படி கிளப்பி இப்படி கிளப்பி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. அதோட அடுத்த இலக்குக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியாச்சு. அப்படியே அடுத்த இலக்குக்கு போகும்போது எங்களுடைய கவலைகளை சொல்லி நாங்கள் ஒரு சந்தோஷமாக அப்படி நீச்சல்ல போகிறோம். அம்மா செட்டாகாது. மாமா அங்கிட்டு போக முடியாது மாமா, அங்கிட்டு உலகம் ரொம்ப வளர்த்து மாமா. மேலே அப்படியே எங்கள் ரெண்டு அண்ணங்களை பார்க்கும்போது அப்படியே ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு. அது என்ன பாட்டு? ஏ வரி 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 வா வரி வா, கரையில் ஏறினதுக்கப்புறம் சோதி 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 வா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஆனால் வெறும் முள். அப்படியே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போய் பார்த்தா கிடைக்குமான்னு பார்ப்போம். நம்ம சரியான மீன் இருக்கோம். அப்படியே போனோம். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அப்படியே தண்ணிக்குள்ளே எங்கள் அண்ணங்க 2 பேருக்கும் அப்படியே இலக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நீச்சல் அடிச்சே வர இல்லை, ஏன்னா கீழே போல் முள், ஆழம் இல்லை முள், அதனால் காலை ஊண்ட முடியலை. அந்த வலையை இழுத்துக்கிட்டு அந்த முள்ளுக்குள்ளே அப்படியே வர. ஆமாம், வந்தாச்சு அடுத்த இடத்துக்கு. ஏன்னா மணி எனக்கு ஆயிடுச்சு, ஒரு 11-12 மணி ஆக போகிற டயத்தில் காலையில் வந்து சாப்பிடல. அதில் வேறு வலையை போட்டுட்டு டக்கு 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 டக்குன்னு போட்டான். போட்டுட்டு அப்படியே விலைக்கு வந்தான். ஆனால் மீன் அடிச்சிச்சு. ஆனால் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு கிடச்சிச்சின்னு கூட பாருங்கள். இவங்க மீன்லாம் கலக்கலை, மீன் கிளச்சி விடலை. அவங்களுக்கு அரிப்பு தாங்க முடியாமல் தண்ணியில் ஆட ஆரம்பிச்சிட்டா எங்கள் அண்ணன். ஆமாம், இவருக்கு தான் எங்கள் அண்ணன் மூத்த ஆள் விக்னேஸ்வரன். இப்போ நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே கிளக்கிட்டு வரணும். ஏன்னா அப்போ தான் அங்கேருந்து மீனுக்குலாம் வரணும். அது எண்டில், அதனால் விடாமல் அடித்த வேகத்தில் சரச்சரன்னு வந்தான். வந்து அப்படியே பார்த்தோம், சரியான மீன். இந்த வெள்ளை கடைக்கிட்ட வெள்ளை கடைக்கிட்ட அடிச்சது. அடே போடா லூசு பையன், முரட்டு விராக்கன்றா. பைத்தியக்காரனா இருக்கா மாப்ள, முரட்டு கட்டுறா மாப்ள. நான் தான் சொல்ல இங்கே அடிச்சு அடிச்சுன்னு சொல்றேன். அப்புறம் போட்டுக்கிட்டு அண்ணே 2 அப்படியே வளைச்சு அதில் குத்துங்க. அந்த அதை அப்படியே அங்கிட்டு ஊக்க மாற்றி குத்துங்க. நான் தான் சொல்லல எங்களுக்குள்ள அடிச்சிச்சு. அது பெருசு, நல்ல பெருசுதான். இங்க இந்த ஆரஞ்சு கட்டிட்டு போங்க. கலக்காம அப்படியே மறைச்சு குத்துங்கன்னு சொல்றேன். ஓடிடும்ண்ணே கேப்ல. எங்கள் அண்ணன் மீனை விட்டு வாங்கிட்டு போயிட்டா விக்னேஸ்வரன். எங்கள் அண்ணன் கையில் கிடச்ச மீன் தரையில் தடவை ஆரம்பிச்சிருச்சு, ஆரஞ்சு கட்டி தாண்டி. ஆமாம், என்ன எங்களுக்கு வந்த சோதனை. ஆமாம், ஆனால் மீன் நல்லா மாட்டியிருக்கு. கடைசியில் நல்லா பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். கலக்குங்க கலக்குங்க. மாப்பிள அது மண்டை மட்டும் ஒரு 1.5 கிலோ இருக்கு மாப்பிள. நானே பயந்துட்டேன், அந்த மண்டையை என் காலில் அடிச்சேன். மலைக்கிட்ட போகாதீங்க. அங்கே என்ன கிளம்பிச்சாங்க? என்னது அந்த இடத்துல கிளம்பிச்சா மாப்பிள? சரியா நீ அடிச்சுல, அது அடிச்சது விராக்கணும் அப்படி அடிக்க.
ஓரத்துக்கு பேர்ப்பா. மணி என்ன கரெக்டா? அப்படியே வலையை குத்திட்டு கடைசியில் வீடியோ எண்டுக்கு போயிட்டோம். வாங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு. இது ஃபஸ்ட்டு பிடிச்சோம்ல அந்த மீன். இந்த மொத்த மீனையும் கடைசியாக பாருங்கள் இந்த காமிக்கு. ஆமாம், கீழே கொட்டிக்கலாம். இந்த லக்கில் தான் கடைசியாக வந்து போட்டோம். இங்கே ஒரு விராகன் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு அப்போவே எங்களை கடவுள் கை விட்டார். இந்த லக்கில் அப்படியே கடைசியாக போட்டுட்டு அப்படியே நம்ம கரையேறி அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம பிடிச்ச மீன்களுக்கெல்லாம் அப்படியே ஷேர் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15-20 குடும்பத்துக்கு அந்த மீனை கொடுத்தோம். ஏன்னா கொடுத்த வீடியோ எடுத்து போட முடியாது. ஆமாம், எல்லோரும் ஏற்றுக்குருவாங்கன்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்படியே இதை பிடிச்சிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே வீடியோ கேட்பாங்க. வெயில் அடிக்கும் கண்ணங்கரையும் தெரியுதுண்ணே. பிடிச்ச மீன் அப்படியே ஐபிஎல் கோப்பை தூக்கி காமிச்ச மாதிரி நான் இப்போ. ஆமாம், கடைசியாக அந்த மீன் தான் பிடிச்சோம். பிடிச்சிட்டு அடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே 1/2 கிலோவுக்கு குறையாது. மக்களே, இன்றைக்கு எங்களுடைய பயணம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஆமாம், இன்றைக்கி பிடிச்ச மீன் எல்லாத்தையும் பாருங்கள். 2 சாக்கு மீன் மக்களே, 2 சாக்கு. அந்த சாக்கு கொள்ளைமை இதில் எடுத்து வச்சுருக்கோம். வெறும் சிலேப்பி தான். விராக்கண்டுக்கு வலை போட்டோம். விராக்கண்டு விழுவலை. மீனை பார்த்துருங்க. 1 மணி நேரம் வெறும் 1 ஹவரில் ஒரு 25 கிலோ மீன் பிடிச்சிருப்போம். 25 கிலோ கன்ஃபார்மாக 25 கிலோ வந்திருக்கும். உள்ளே போட்டேன். நான் எங்கள் அண்ணங்க பிடிச்ச மொத்த மீன் இவ்வளோ தான் பிடிச்சோம். அப்புறம் எல்லாருக்கும் அப்படியே ஷேர் வச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்து பார்ப்போம். வீடியோ